ஹலோ மாமிஸ், வெல்கம் டு விஹானா மாம்ஸ் டைரி. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹார்ட்லி 10 டேஸுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகுறேங்க சமைக்கிறதுக்கு. இல்லைன்னா அம்மா எத்தனை நாள் இருந்தாங்க, அவங்க தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் கத்திரிக்காய் லைட்டாக வறுவல் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு, மதியத்துக்கு ரைஸ் வச்சு ரசம் வச்சுக்கலாம், அது கூட அந்த கத்திரிக்காயே சைடிஷாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. ஒரு வாரமாக எந்த வேலையுமே செய்யாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துட்டேங்க. திரும்பவும் பேக் டு ஃபார்முங்கிற மாதிரி எல்லா வேலையுமே மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேங்க, எங்கள் வீட்டில் வந்து டெய்லி ரசம் வேணும் அப்படின்னு. முன்னாடி எல்லாம் வறுத்து கொட்டி டெய்லி அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பேங்க. பட் இப்போ வந்து அம்மா இந்த பவுடர் அரைச்சி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு தக்காளியும் புளியும் கரைச்சி பூண்டு 2 தட்டி போட்டுட்டு இந்த பவுடரை போட்டு ரசம் வச்சுட்டா வேலை முடிஞ்சுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. வீட்டுக்கு வெளியில் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்குதுங்க. வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ குட்டி பாப்பாவோட அப்பா என்ன கலர், அப்புறம் அது எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி கொடு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து சூஸ் பண்ணி எழுதிட்டு இருந்தேன். டக்குன்னு டைம் 11 o'clock ஆகிடுச்சுங்க. டீ டைம் ஆகிடுச்சுன்ட்டு அவங்களுக்கெல்லாம் டீ போடலான்ட்டு பாப்புக்குட்டி பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை. சரின்ட்டு அவங்கள வச்சுட்டு டீ போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் குடித்தேங்க. அதுக்கப்புறம் தான் பாப்புக்குட்டி தூங்கினாங்க. இனிமேல் தான் இந்த வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வரப்போகுதுங்க. அது என்னன்னா, மீஷோவில் சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, அதை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைஃப் தாங்க. இதோட சர்ச் கோட், அதுக்கப்புறமா இதோட ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதுக்கப்புறமா மேலே வந்து பிரிண்டோடு இருக்குது. இந்த பிரிண்ட் வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியலைங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப்புக்காக நான் ஒரு மேட் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. கிளாஸ் ஐட்டம்ஸ், அதாவது ஆயில் பாட்டில்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா கண்டெய்னர்ஸ் ஆகட்டும், கிளாஸில் இருக்கிறத வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மேட் மேலே ப்ளேஸ் பண்ணோன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. அதனால் இந்த மேட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்த ப்ராடக்ட் கிளாஸ் கண்டெய்னருங்க. இது வந்து இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 500 mlன்னு போட்டிருந்துச்சு. லுக் வைஸ் நல்லா இருக்குது, குவாலிட்டியுமே நல்லா இருக்குது, பேக்கிங்குமே நல்லா இருக்குதுங்க. இதோட லிட் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது, 2 செட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுவும் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1000 ml அப்படின்ட்டு போட்டுக்கிறாங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. இதோட லிட்டுமே பிளாஸ்டிக்கில் இருக்குதுங்க. இதுவுமே 2 செட்டாக வந்துச்சு. இந்த எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸும் சர்ச் கோடுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க, தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாப்புக்குட்டியோட டைமுங்க. எந்திரிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு சரி குளிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி நெயில்ஸ் கட் பண்ணிக்கலான்ட்டுங்க. 1 வீக் ஆகிடுச்சு நெயில்ஸ் கட் பண்ணி. டக்குன்னு நெயில்ஸ் வளர்ந்துருதுங்க. சரின்ட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு சரி குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வரலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க அப்படிங்கிறதுனால குளிக்க வச்சேங்க. இப்போல்லாம் நானே பாப்புக்குட்டியை குளிப்பாட்டிடுறேங்க. ஹெட் பாத் பண்ணுறப்ப மட்டும் அவங்க அப்பாவை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்குவேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.